கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை நடத்தும்படி, கர்த்தருடைய கிருபையின்படி இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை தயவாய் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வருஷத்துடைய முதல் ஆராதனையில் கலந்து கொண்ட நமக்கு இந்த கடைசி பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியான கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு நடந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்களில் இல்லை, உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, வர முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். துவங்கினவர் முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். இடையில பல பலவீனங்கள், போராட்டங்கள் உண்டு இருந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினது, தப்புவித்தது, ஏந்தினது, சுமந்தது. இன்னும் கர்த்தருடைய கரம் நம்மை சுமக்கும், தாங்கும், தப்புவிக்க அதை விசுவாசித்து எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏவப்பட்டதான ஒரு 2 அல்ல 3 பேர் சுருக்கமாய் இந்த ஆராதனைக்காய் மாத்திரம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னையும் எங்களையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் பலத்தையும் கொடுத்து ராஜா இந்த கிருபையினால் தான் ராஜா ஏசப்பா இந்த நாளில் வரக்கூடியவர்களை என் தேவன் வேகத்தில் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வரும்படியாக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் கூட ராஜா பாடுகிற பாடலோடும் ஆராதனை வேலையிலும் எங்களோட இருந்து நீர் அசைவாடும்படியாக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாளில் சங்கீத பகுதியும் காணிக்க பகுதியும் ஆசீர்வதிங்க. வரக்கூடிய வேத வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நேராக புறப்பட்டு வர ஆண்டவரே உம்மை நாங்கள் அதிகமாக இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிட்ட சேர தகப்பனே ராஜா, உமது வார்த்தைகள் எங்கள் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையும் ஆண்டவரே உமது கரத்துல நாங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் அசைவாடி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா. அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல கூட கத்தாவே என்னை எங்களையும் ஆண்டவரை உன்னுடைய கிருபையால கொண்டு வந்து சேர்த்தீங்களோ அதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரை இன்னும் தூரத்துல இருந்தும் சமீபத்துல இருந்தும் வரக்கூடிய பிள்ளைகளை கத்தாவே நீங்க வேகத்துல கொண்டு வர முடியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாய் நடத்தின தேவனே இனி நடத்த போகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களோட கூட இருக்கிறீங்களா அதுக்காய் நன்றி ஏசப்பா. இன்னும் சில நாட்கள் உண்டு அப்பா, அதோட கூட உன்னுடைய கிருபையின் காரம் அப்பா, உன்னுடைய தயவு யாருக்கும் எங்களோட ஒவ்வொருவரோட கூட இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட கத்தாவே எங்க சபையை சுற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா நீர் வேலை அடைத்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவர் என்றென்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவர் ஆண்டவரே. உன் பாதப்படியில நாங்கள் ஆண்டவரே நின்று ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட கத்தாவே ராஜா பாடலோட கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உன்னுடைய வல்லமை உன்னோட அபிஷேகத்தினால உன் பாடலோட கூட எங்களோட உன்னுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சங்கீதத்தோட கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசக்கூடிய தேவன் ஆண்டவரே. அப்பா மாத்திரமில்ல இந்த ஆண்டவரே செய்தியின் பகுதியை உன்னுடைய கரத்தில் ஒப்புற தேவ மகனை மூடி ஆண்டவரே இந்த நாள்ல வெளிப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க என்ன மன்னாவை வைத்து இருக்கிறீங்களோ ஆண்டவரே அப்பா அதை நாங்களை பெற்று சுமந்து கொண்டு போக இருதயத்துல வைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரோட கூட உன்னுடைய கரம் இருக்கட்டும் ஏசப்பா. பலவீனத்தோட வந்த பிள்ளைகளை கர்த்தர் உன்னுடைய வார்த்தை கொண்டு பலப்படுத்தி அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன ஒரு கூட ஆமென்.
நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கூட கர்த்தாவே நாங்கள் ஆசரிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடியதான பிள்ளைகளை ஆண்டவரே சீக்கிரத்திலே கொண்டு வாருங்க. வந்திருக்கிறதான எங்களை கூட ஆண்டவரே ஒவ்வொரு விதத்திலையும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பாடுகிறதான பாடல்கள் மூலமாக எங்களோடு பேசுங்க அப்பா. சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். காணிக்கையின் பாகத்தை கூட ஆசீர்வதிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. செய்தியின் பாகத்தை உங்கள் கருத்துக்களாய் கொண்டு வருகிறோம். கேட்கிறதான செய்தி ஆண்டவரே இந்த வருடத்தின் ஆண்டவரே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே நாங்கள் இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே எங்களிடத்திற்காய் ஆண்டவரே அதை எடுத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே நல்ல ஒரு காரியத்தை மாற்றக்கூடியதாய், நல்ல காரியங்களை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாய் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறதான ஊழியக்காரை கூட நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்க விடாத படிக்க எங்களுக்கு வருகிறதான ஆண்டவரே அசட்டையின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, கன நித்திரையின் ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே ஆவியானவர் அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் தங்கி இருங்க. எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிகாட்டி நடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தையும் கூட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்களை சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வரவேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் பத்திரத்தோடு சுகத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளுடைய வார்த்தைகளையும் பாடல்களையும் சங்கீதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இயற்கையின் சூழ்நிலைகள் தொடர்ந்து நமக்கு சாதகமாக இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை உயர்த்துவதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய ஆலயத்தில் கிடைத்ததான கடைசி சந்தர்ப்பம் இது. இந்த வருடத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதெல்லாம் நினைத்து கர்த்தரை உயர்த்தி பாடல்கள் மூலமாக ஒரு மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. கர்த்தர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் நம்ம குற்றங்களை மன்னிக்காமல் இருந்திருந்தா நம்முடைய நோயில் அழிந்து போயிருப்போம். அதை நினைத்து நம்ம பாடுவோம்.
உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கழுகு போல புதிதாக்கி மகிழுகிறார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகிறார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாப்படி வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். 81வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 81. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன்.
மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாய் இருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட 9வது முறையாக இந்த வருஷத்துடைய கடைசி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் 81வது சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு ஏக்கத்தோடு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆசாப் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அந்த 1, 2, 3 வசனங்களில் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இவன் கொயர் லீடர், அந்த பாடல் குழு தலைவனாய் இருந்ததுனாலே அந்த பாடல்கள் எப்படி பாட வேண்டும் என்று இங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1லிருந்து 3 வசனம் வரைக்கும். அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பலனாகிய தேவன், நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய தேவன் மாத்திரமல்ல, அவர் பலனாய் இருக்கிறார். நம்முடைய பலன். அப்ப நமக்கு பலன் எங்க இருக்கிறது? அவரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ அவர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். நம்ம சாப்பிட்ற ஆகாரம் அது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது வேறு. அந்த ஆகாரத்தினால் தான் பலன் வருகிறது என்பது அல்ல. ஆனா கர்த்தர் கொடுக்கக்கூடியதான அந்த பலன் நமக்கு நிலைத்து. அதுதான் நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, கம்பீரம் என்றால் ஒரு மேன்மையாய், மகிமையாய், ஒரு பெருமையாய் பாடக்கூடியது பாடி, யாக்கோபின் தேவனை குறித்து, ஆமா அதான் நம்முடைய தேவன். அடுத்து சொல்லும் போது யாக்கோபு என முற்பிதாக்கள், அந்த தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கொண்டு போதுமா. அதுக்கப்புறம் கீழே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எந்த தேசத்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணினார், அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் 5வது வசனத்தில் இருந்து கீழே 7 வரைக்கும் வாசிக்கிறோம். அதில் அந்த 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன் நீங்களா. அதாவது அந்த எகிப்து தேசத்துல ஜனங்கள் பட்ட வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. தோளுக்கு சுமை, அந்த சுமை சுமக்கிறதுங்கிறது பாரம், தோளை சார்ந்தது. அந்த சுமையை விலக்கினேன். அதுக்கப்புறம் அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கூடைக்கு நீங்களாக்குனா என்னன்னு தெரியுமா? கூடையை தூக்குறது. எந்த கூடை? ஆமா, மளிகை கடைக்கு போனா ஒரு கூடை இருக்குது, கறி கடைக்கு போனா ஒரு கூடை இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு கூடை. வேலை செய்யக்கூடியவர்கள் பழைய இந்த அன்னைக்கு பாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி முன்னாடி பெரிய பெரிய கூடை, இப்ப கூட அந்த கூடைகள் இருக்கும். அதுவும் அந்த டயர்ல
அதை வெட்டி சுற்றி அடித்து கிளை அடித்து பெருசாக வச்சுருப்பாங்க தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி. அது சில நேரம் மூங்கில்ல செஞ்சுருப்பாங்க, பல விதங்களில் அதை செய்து வச்சுருப்பாங்க. அந்த கூடை அது பாரங்கள் சுமப்பதற்கு, பொருள்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு. அதான் அந்த கூடையை அவர் என்ன செய்தாராம், விலக்கினார், நீக்கினார். அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை மாற்றினார். 7வது வசனத்துல வரும்போது, ஆமா, நெருக்கத்துல, உனக்கு ஏற்பட்ட நெருக்கத்துல, இங்க என்னமோ அப்படி சொல்றாரு, அவங்க நெருக்கத்துல கூப்பிடல, பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பெருமூச்சின் சத்தம், அதைத்தான் கர்த்தர் கேட்டு இறங்கினார். தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வரும்போதுதான் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுத்தார். கீழே வரும்போது அதிலே வாசிக்கிறோம், அவர் சோதித்தார். மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே அவர்களை சோதித்தார். ஆமா, அவர்கள் தண்ணி இல்லாத சூழ்நிலையில கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். கசப்பா இருந்த தண்ணீரை 3 நாள் பிரயாண தூரம், தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருக்கிறது அள்ளி குடிக்கிறாங்க, கசப்பு. அதை தித்திப்பாய் மாற்றினார். அதே தண்ணீர் தான், அதே ஜனங்கள் தான், அதே இடம்தான், ஆனால் அது தித்திப்பாய் மாறினது. இதெல்லாம் நமக்கு பாடம். நம்ம வாழ்க்கையில் எது நமக்கு கசப்பாய் இருக்கிறதோ அதவே கர்த்தர் நமக்கு தித்திப்பாய் மாற்றக்கூடியவர். அதாவது நமக்கு நாம் விரும்புகிற மாதிரி, நாம் ஏற்றுக்கொள்ற மாதிரி அதை அவர் மாற்றக்கூடியவர். இப்படி கீழே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க எனக்கு செவி கொடுங்க. அது 1வது வருஷம் 8, 9 அதில் வாசிக்கிறோம். கீழே வரும்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு சொன்னா, 11 வரும்போது 11 ஜனங்கள் இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அந்த 8வது வசனத்தை வாசிங்களேன். என் ஜனமே கேள். ஆமா, கீழே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கு. ஏன்னா அவங்க செவி கொடுக்கல. 11வது வசனத்துல என் ஜனமோ, அல்ல அருமையாய் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லல, யாக்கோபின் ஜனங்கள்னு சொல்லல, நான் வழிநடத்தி கொண்டிருந்த யோசேப்பின் ஜனங்கள்னு சொல்லல. என்ன சொல்றாரு, என் ஜனங்கள். அந்த உரிமை கொண்டாடுகிறார். அந்த உரிமை, என் ஜனங்களோ, ஆமா, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஒரு ஏக்கத்தோடு கூட சொல்றாரு. எல்லாம் என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கலாம். அவர் இங்க அப்படி சொல்லல, என் ஜனமோ என்று சொல்லி போட்டு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று ஒரு ஏக்கத்தோடு கூட இங்கு சொல்லுகிறார். நம்முடைய சூழ்நிலையும் அதான். அநேக நேரம் நம்மை குறித்த ஒரு ஏக்கமாய் இருக்கிறார். என் ஜனங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையே, என் வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லையே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று ஒரு ஏக்கத்தோடு கூட அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். தொடர்ந்து அப்படி வரும்போது இவங்க இப்படி இருந்ததுனால அந்த ஜனங்களை அவர்களுடைய இருதய கடினத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அது வாசிங்க. ஆகையால் கடினப்பட்டு போன ஒரு இருதயம், உணர்வற்ற ஒரு இருதயம், கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறாரு? சத்தத்துக்கு செவி கொடுக்கல. செவி கொடுக்காமல் என்ன செய்கிறார்? அந்த இருதய கடினத்திற்கு விட்டு விடுகிறார். இருதய கடினத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமா, நீ இப்படியே இருக்கிறாய், இந்த இருதய கடினத்திலே மாறு என்று சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாருங்க இருதய கடினத்திற்கு. அதாங்க வாசிக்கிறோம். அவர்கள் யோசனையின்படி நடந்தார்கள். அடுத்த வசனத்துல வரும்போது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து அந்த இருதயத்து கடின இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவர் என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? தன் ஜனங்களை குறித்து பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க இதுல தொடர்ந்து 2-3 இடத்துல அப்படித்தான் வாசிக்கிறோம். நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த இடமெல்லாம் அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு விருப்பமான காரியத்தை அவர் சொல்றபடி செய்வாங்க. இவங்க கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரு. அடுத்த செகண்ட் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. திரும்ப அவங்கள சில தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பார், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பார், சில தண்டனைகளை கொடுப்பார், சில சோதனைகளை கொடுப்பார்.
திரும்ப அவங்க வந்து கெஞ்சுவாங்க, திரும்ப ஒரு விடுதலை. இது ரொட்டீன், அப்படியே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த 40 வருட காலமும் வனாந்தரத்தில் நடந்த போது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்தும் அந்த ஜனங்க அப்படித்தான் செய்து கொண்டே வர்றாங்க. அதை தொடர்ந்தும் அந்த ஜனங்கள் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் அப்படியே வந்து கொண்டே. நீங்க அந்த மல்கியா வரைக்கும் வாசித்தீங்கன்னா இதைத்தான் தெரியும் உங்களுக்கு, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில். அப்போ அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். யாருக்கு நலமாயிருக்கும்? அவருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நலமாயிருக்கும். அதாவது அவருடைய ஜனங்களுக்கு. இங்க என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, அது என் ஜனங்களுக்கு அது நல்லா இருக்குமே, அதுக்காகத்தானே நான் இதை சொல்றேன். ஆமா, நம்ம நல்ல வழியில் நடக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, நமக்கு தான் லாபம். அதைத்தான் இங்க கற்றுக் கொடுக்கிறது. என் ஜனங்கள் என் வழியில் நடந்தால் நலமாய் இருக்குமே என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லிட்டு கடைசி வசனத்தில் வரும்போது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். உச்சிதமான கோதுமைனா என்னன்னு தெரியுமா? உயர்ந்த, அதாவது அந்த ஒன்னாந்தர கோதுமைன்னு வைங்களேன். என்னது? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமாம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமை. நமக்கு வரலாம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரம் தான் வருமா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமை. அதனால் என்ன செய்வாராம்? போஷிப்பார். கோதுமை என்று வரும்போது வேதத்தில் வசனத்திற்கு, வேத வசனத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், அப்படிதான் வாசிக்கிறோம். ஏன்னா அங்க இருந்த அவங்க நாட்களில் கோதுமை தான் அங்க விசேஷித்த பயிர். அதனால நிறைய கோதுமையை குறித்து தான் இதுல சொல்லி இருக்கும். உச்சிதமான கோதுமை, முதல் ரக கோதுமை. ஆமா, அந்த சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கூட வைங்க. ஏதோ ஒரு கோதுமை, நல்ல கோதுமையினால் அவர் போஷிக்கக்கூடியவராய் இருக்கிறார். போஷிக்கிறதுனா என்ன? சாப்பாடு கொடுப்பது. சாப்பாடு கொடுப்பது, அதுதான் போஷிக்கிறது. போஜனம் என்றால் சாப்பாடு, அதை கொடுப்பது. அடுத்த வசனத்தில் வரும்போது, அதே வரியில் அடுத்ததுல, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஏன்னா தேன்ல பலவிதமான தேன்கள் இருக்கு. கொம்பு தேன் இருக்குது, மலத்தேன் இருக்குது, பெட்டி தேன் இருக்குது இல்லையா? ஆமா, அந்த ரோட்ல விற்கிற சக்கரைப்பாகு தேன் இருக்குது. தம்பி ஆனந்தராஜ் வீட்டில் ஒருத்தவங்க அந்த தேன் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. தேனை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பழைய கூரை வீடு இருக்கும்போது. அது கம்பெனி பிராண்டுகளை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க, சும்மா இல்லை. கம்பெனி பிராண்டு கம்பெனிகளை உடைய அந்த லேபிளை ஒட்டி அதை கொண்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது செஞ்சு விற்கிற தேன். இப்படி பல தேன்கள் இருக்குது. உணவுல மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுல கெட்டு போகாத ஒரே ஒரு ஆகாரம் தேன் மட்டும்தான். அது எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தேன் என்ன செய்யாது? கெட்டு போகாது. அது விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையிறதுன்னா என்னன்னு தெரியுமா? பொதுவா விளையிறதுன்னா என்ன? விளைச்சல்னா என்ன? என்ன அந்த மொழி முழிக்கிறீங்க? விளைச்சல் நல்லா இருந்துச்சு. பயிர் செய்யறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, விவசாயம் விளைச்சல் நல்லா இருந்துச்சு. ஆமா, அது வளர்ந்துகிட்டே இருக்கிறது, விருத்தி அடைகிறது. அந்த தானியம் அவங்களுக்கு தேவையான தானியத்தை அது கொடுப்பது. அதே போல் அந்த தேன் விளையுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அப்படியே அது என்ன ஆகும்னா, அது அப்படியே ஒரு பாட்டில் வச்சுட்டேங்கன்னு சொன்னா அந்த பாட்டில் மாதிரி அப்படியே மாறிடும். கல்கண்டு மாதிரி ஆயிடும். பாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கல் மாதிரி ஆயிடும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது என்ன செய்யாது? கெட்டு போகாது. அப்ப இங்க வரும்போது என்ன சொல்றாருன்னா, கண்மலையின் தேனினால். தேன்ல விசேஷமானது அந்த கண்மலை தேன். உயரமான இடங்களில் இருக்கக்கூடியதான
அது ஒவ்வொரு ராட்டும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 அடி 5 அடி ஹைட்டுகள்ல இருக்கும். 5 அடி 6 அடி ஹைட் கூட இருக்கும் ஒவ்வொரு தேனும் தொங்குறது அந்த ராட்டுங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அனுபவங்கள் எனக்கு அதிகமாய் உண்டு. அந்த மலைப்பிரதேசங்கள் இருந்தபடியினால், அதுவும் எங்களுடைய ஒரு இடம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் போய் வரும்போதெல்லாம் அந்த வழியாக தான் போனோம். அதை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கத்தான் முடியும், எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உயரமான ஒரு இடம். அதனால கண்மலை, அந்த தேன் மிகவும் மருத்துவ குணம் நிறைந்தது, அதோடு சுவை மிகுந்தது. அதனால கண்மலை தேன் அப்படின்னு போட்டிருக்கு. தேன் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாய் இருக்கிறது? வேத வசனத்தை தான் சொல்லி இருக்குது. கண்மலை என்றால் இயேசுவை சொல்லி இருக்குது. அவர்தான் வசனமா இருக்கிறார். அப்போ 2 எப்படி வந்தாலும் அதுதான். ஆமா, உச்சிதமான கோதுமை என்று சொன்னாலும் சரி, ஆமா, அந்த கண்மலையின் தேன் என்று சொன்னாலும் சரி. உம்முடைய வசனம் தேனை காட்டிலும் எனக்கு இன்பமாய் இருந்தது. நிறைய அந்த தேனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எல்லாமே அது பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது ஆவிக்குரியபடி அது வேத வசனத்திற்கு ஒப்பாயிருக்கு. ஆவிக்குரியபடின்னு கூட சொல்ல முடியாது. வேத வசனத்திலே தேனை வேத வசனத்துக்கு ஒப்பாத்தான் சொல்லி இருக்குது. அப்ப அவர் போஷிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த 10ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆமா, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏன்னா எகிப்து தேசம் ஒரு பாவம் நிறைஞ்ச தேசம், அக்கிரமம் நிறைஞ்ச தேசம், அடிமைத்தனத்தில் இருந்த தேசம். அதுல இருந்து உன்னை புறப்பட பண்ணிட்டேன் வெளியில. நீ புறப்பட்டு வந்துட்ட. அந்த தேவன் நான் தான் உன்னை புறப்பட பண்ணினேன் என்று அங்கே சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். சாப்பிடுற நேரம் விரிவாய் திறக்கிறது இல்லை. கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஜபத்திற்கும். இங்க ஜபம்னா நம்ம ரொம்ப விட்டு கொடுக்குறவங்க. ஜபம்னா யாராவது ஜபிக்கட்டும் நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆரம்ப காலங்களில் அங்க ஜபம்னா ஒருத்தர் நிறுத்திட்டு இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல காலங்கள் இங்க இருந்துச்சு. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் 4 பேர் 5 பேர் துவக்குவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப நமக்கு தியாக மனப்பான்மை வந்துருச்சு, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வந்துருச்சு. என்ன விட்டு கொடுக்கிற மனப்பான்மை? அவங்க ஜெபம் பண்ணட்டும், நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம், நம்ம வேலை என்னதான், அவங்க பக்கத்துல அவங்க ஜெபம் பண்ணட்டுமே, நமக்கு என்ன அப்படின்னு விட்டு கொடுக்கிற தியாக மனப்பான்மை இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. ஜபம் என்று சொன்ன ஒரு சபைக்கு சின்ன சின்ன பிள்ளை ஜபம்னு சொன்னா சின்ன பிள்ளைக்கு ஜபிக்க ஆரம்பிக்குது. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சண்டே கிளாஸ்ல ஆராதனையிலேயே ஜபம்னு அந்த பிள்ளைங்க தான் ஆரம்பிக்குது ஜபிக்கிறது. ஆனா இங்க அது ஏன் பாடு ஏதோ வந்த நான் உட்காந்துக்கிறேன், யாராவது ஜெபம் பண்ணட்டும், எனக்கு என்ன, நான் கேட்டுக்கிட்டு வேணா இருக்கிறேன். வாயை விரிவாய் திறக்க வேண்டும். சாப்பாட்டுக்கு திறக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இல்ல சண்டை போடுறதுக்கு திறக்கிறது மாத்திரம் இல்லை, கோவப்படுறதுக்கு மாத்திரம் இல்லை. கர்த்தரை துதிப்பதற்கு வாய்களை விரிவாய் திற. அப்படி கர்த்தரை விரிவாய் துதிக்க திறக்கும் போது, அவரை ஆராதிக்க திறக்கும் போது, அவரை நோக்கி ஜெபிக்க நம்முடைய வாய்களை திறக்கும் போது, அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? நிரப்பக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நிரப்புறாரா? உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் நம்மை நிரப்புகிறார். உலக பிரகாரமாய் இது 2 நமக்கு தேவை. உலக பிரகாரமாய் இது 2 நமக்கு தேவை. அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆவிக்குரியபடி அந்த வேத வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? போஷிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கண்டிப்பா இதை நமக்கு செய்வார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அப்படியே சில அறிவிப்புகள்.
தொடர்ந்து இந்த வாரம் புதன்கிழமை ஜெபம் இருக்காது. ஏன்னா புதன்கிழமை இரவு 10 மணிக்கு இங்கே நமக்கு அந்த ஆராதனை இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்து புது வருஷ பழைய வருஷ ஆராதனமா கண்ணை ஒரு மாதிரி அப்படி சுருக்கிற, என்னடா திடீர்னு நைட்டில் இருக்குன்றாரேன்றேன். ஆமாம், நீ கண்ணை சுருக்கும் போதே தெரியுது எதுக்குன்னு. பழைய வருஷ புது வருஷ ஆராதனை நமக்கு இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்து அது வழக்கம் போல் அது 1 மணியா 2 மணியா அது முடியும் போது அது முடியும். ஆரம்ப காலங்களில் அந்த சாட்சிகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். காரணம் அதுக்கு என்னன்னு சொன்னால், இங்கே வழிகள் சரி கிடையாது, ரோடுகள் சரி கிடையாது. இரவில் இங்கே வந்து படுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவோம், இரவு படுத்துக்கொள்வாங்க. அந்த காலையில் அந்த 10 மணிக்கு 10:30க்கு ஆரம்பித்து அது 3 மணி 4 மணி வரைக்கும் முடியும். அது வரைக்கும் எழுப்போம். எல்லாம் சாட்சி சொல்ல வச்சு தனித்தனியாக பாடல் பாட வைத்து தூங்காமல் 5 மணிக்கு கூட அனுப்பின காலங்கள் இருக்குது, விடிஞ்ச உடனே. ஏன்னா அப்போ தான் ரோடு நல்லா இருக்கும். அதனால அப்படி. இப்போ தான் ரோடு தான் நல்லா இருக்கு, கண்ணை மூடிக்கிட்டே போய் சேர்ந்துடலாம் நீங்கள். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அதனால் கண்ணை மூடிக்கிட்டே வீடு போய் சேர்ந்துடலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் சரியாக முடிச்சிடலாம். அதனால் அதில் வந்து காலனால புதன்கிழமை ஜெபம் இருக்காது. வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் பெண்கள் உபவாச ஜெபம் இருக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தம்பி டைட்டஸுடைய மனைவி ஆஸ்மிகா ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்க வேண்டும். அதோடு சிஸ்டரை மனமுடிவாக்கின அந்த சகோதரியை கர்த்தர் ரட்சித்து கொள்ளும்படி, அந்த மகளை கர்த்தர் வேறு பிரிக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அந்த கூடப்பாக்கத்தினுடைய கட்டடத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜனவரி 26 அங்குள்ள அந்த ஆண்டு விழாவுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை நன்மையாய் முடித்து கொடுக்கட்டும். தம்பி ராபர்ட்டுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளாய் நல்ல ஒரு சமாதானத்தை, ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு சமாதானத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். பாடலை பாடும்போது கர்த்தருக்கு அன்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரிகள் வாங்க, தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் நமக்கு. அதோடு மாத்திரமல்ல, என்றும் நம்மோடு இம்மானுவேலாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசே, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசே, என்னுடையவே என் ஆத்மநேசரே, என்னுடையவே என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு.
இம்மட்டும் காத்தவர் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, கண்மலையும் கோட்டையும் துணையுமாயிருக்கிறார். எதற்காக? நம்மை ஆற்றி தேற்றி காத்திட ஒரு தாயை போல் இருக்கிறாரா. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவே, ஆற்றி தேற்றி காத்திட தாயுமானவே. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவே, ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவே. என்றென்றும் நடத்திடும் எந்த நேசே, என்றென்றும் நடத்திடும் எந்த நேசே, என்னுடையவே என் ஆத்மநேசரே, என்னுடையவே என் ஆத்மநேசரே. அழகானவே, அருமையானவே, இனிமையானவே, அழகானவே, அருமையானவே, இனிமையானவே, மகிமையானவே, மீட்பரானவே, மகிமையானவே, மீட்பரானவே. அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தருக்கென்று கொடுத்த அந்த காணிக்கையிலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படி நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதோடு இந்த யூடியூப் வழியாக பார்க்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே ஒரு கமா போட்டிருக்குது, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். யாருக்கா இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பஸ்ஸுகளில் இப்போ மகளிர் விடியல் பஸ்ஸுன்னு போட்டிருக்கு. நான் தம்பி டைட்டஸுடைய அந்த மேரேஜுக்கு போயிருக்கும்போது அந்த புதுக்கடையாக எங்கே இறங்கின, புதுக்கடை தானே அது, அங்கே இறங்கியிருந்தேன். கால நேரத்தில் போய் இறங்கினேன். அங்கே தான் அந்த பஸ்ஸு வந்தது முதல்ல, மகளிர் விடியல் பஸ்ஸுன்னு. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா விடியற நேரம் வருது மகளிர் விடியல் பஸ்ஸுன்னு போட்டிருக்குதே, இங்கே அப்படி எதுவும் பேர் வச்சுருக்காங்களான்னு. ஏன்னா புது பஸ் வேறு, எனக்கு அது ஒன்றும் புரியலை. அப்புறம் இங்கே விடியல் பஸ்ஸுன்னு போட்ட ஒன்று தான், இங்கே சென்னையில் விடியல் பஸ் இப்போ போடுறாங்களா, அப்போ தான் தெரியுது, ஓ அந்த இலவசமாக கொடுக்கறதுக்கெல்லாம் விடியல் பஸ் போல் இருக்குது. எதில் விடிஞ்சிச்சோ தெரியல, போட்டவங்களுக்கு விடிஞ்சா நமக்கு விடிஞ்சான்னு தெரியல. ரைட், ஏதோ ஒன்று விடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த விடியல் பஸ்ஸில் சகோதரிகள் ஏறினா அவங்களுக்கு இலவசம் இல்லையா? இந்த மினி பஸ்ஸில் ஏறினா அது எக்ஸ்பிரஸ். மினி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பிரஸ் தான் போட்டிருக்கோம் அதில். ஆமாம், 10 ரூபா 12 ரூபா அது டிக்கெட்டு. ஏன்னா அப்படியே ஜல்லுன்னு பறக்கும், அது எங்கேயும் நிறுத்தாது. எங்கன்னா கை காட்டினாலும் அந்த ஷேர் ஆட்டம் மாதிரி நிறுத்துவாங்க. அது அன்பு வைன்ஸ்லேருந்து ஒரு நாள் 5 ஸ்டாப் இருக்குங்க நான் எம்ஜிஆர் செலக்டில் வர்றதுக்குள்ள. ஆமாம், அடுத்தடுத்து இருக்கும். இன்னொன்று இந்த வெள்ளை போர்டுன்னு ஒன்று இருக்குது, அது இப்போ ரொம்ப ரேர்.
அந்த மஞ்சள் போர்டுக்கும் வெள்ளை போர்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காசு அதிகமா? எதுக்கு காசு அதிகம்? வெள்ளை போர்டு ஸ்டாப் அதிகம், எல்லா இடத்துலையும் நின்று போகும். மஞ்சள் போர்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போகும். இப்பவும் கூட மகளிர் விடியல் பஸ்ஸில் போனோம்னு சொன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், மற்ற பஸ்ஸில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அந்த வெள்ளை போர்டு எல்லா இடத்துலையும் நிறுத்தி போகும்போது எல்லா ஜனங்களும் அதில் ஏறி போக முடியும். அந்த அந்த பஸ் விட்டதுக்குள்ள அர்த்தம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் நின்று கூட்டு போக முடியும். அங்கங்க நின்று போகுது. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த பைபிளில் கமா போட்டிருக்கிறது, புல் ஸ்டாப் வச்சிருக்கிறது, செமிகோலன் வச்சிருக்கலாம், அங்கே நிறுத்தணும். அப்போதான் அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய முழு கருத்தையும் அர்த்தத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடிடக்கூடாது. எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுறோம்னா அது நமக்கு சரியா வராது இல்லையா? அப்ப அவர் நமக்கு என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? துணையாய் இருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல இழப்புகள், பொருளாதாரத்தில் பல இழப்புகள், சரீரத்தில் பல இழப்புகள், வேலைகள் தொழிலில் பல இழப்புகள், கஷ்ட நஷ்டங்கள், எதையெல்லாமோ நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். ஆனா ஒன்று, கர்த்தர் நமக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. சரி, அடுத்து அந்த விட்டதுல இருந்து அப்படியே வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து, மறந்துடக்கூடாது, உம்மை சார்ந்து. இப்ப இவங்க யுத்தத்துக்கு போய் நிக்கிறாங்க, யுத்தத்துக்கு அங்க போயிட்டாங்க. ஆனா எதை நம்பி போய் நிக்கிறாங்க? எதை நம்பி போய் நிக்கிறாங்க? எதை நம்பி போய் நிக்கிறாங்க? தெரியல. எதை நம்பிப்பா போய் நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுப்பா. கர்த்தரை நம்பி. அதாங்க வாசிக்கிறோம். உம்மை சார்ந்து. சார்ந்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரோடு சேர்ந்து கொள்வது. அவரோடு சேர்ந்து கொள்வதுதான் சார்ந்து கொள்வது. இப்ப அங்க நிற்கும் போதே இந்த சோர்ல அப்படியே சார்ந்துக்கிறோன்னு வைங்க. அதுக்கு பேர சார்ந்துக்கிறது தான்ல. அதுல ஒட்டிக்கிறோன்னு வைங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னப்பா? உன்னதான் கேட்கிறேன். சுவர்ல அப்படி ஒட்டிக்கிறதுக்கு பேர் என்ன? சார்ந்துக்கிறது. சுவர் இந்த பக்கம் சாயாம இருக்கிறதுக்காக உள்ள புக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கா, அந்த பக்கம் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பீக்கர் அதிர்ச்சியில் அதெல்லாம் புக்கு விழுந்துடக்கூடாதுன்னு அப்படியே அதில் ஒட்டிக்கிறது. சார்ந்து கொள்வது இல்லை, சார்ந்து கொள்வது. அதோடு கூட நாம் என்ன செய்வது? சேர்ந்து கொள்வது. படிக்கிற பிள்ளைங்க எதோடு சார்ந்து கொள்ளணும்? படிப்போடு சார்ந்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்குரியது. வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலையோடு சார்ந்து கொள்ள வேண்டும். ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஊழியத்தோடு கூட சார்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அங்கத்தினர்கள் குடும்பங்களோடு கூட சார்ந்து கொள்ள வேண்டும். அப்ப சார்ந்து கொள்வது என்றால் அதோடு கூட நாம் என்ன செய்வது? இணைந்து கொள்வது. அதைத்தான் இவங்க சொல்றான். உம்மை சார்ந்து. மறந்துடக்கூடாது. ஏன் இங்க இந்த வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இங்க உங்க கூட இருக்கிறவங்களாம் பலசாலிகள். 5,80,085 ஆமா, 5,80,000 பேரா? எவ்வளவு? 2 லட்சமா? இல்லையா, 5 லட்சம். நான் 5 லட்சங்கிறேன், 2 லட்சங்கிறீங்க. 5,80,000 பேர். இது பலமுறை சொல்லிக்கொண்டே வரேன் நான். இது மொத்தம் மொத்தம் அது 8வது வசனத்தை வாசிங்களேன். 3.5 லட்சம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. நானு மொத்தம் எத்தனை பேர்? அப்போ 5,80,000 பேர். என்னடா நம்ம கணக்கு
பைபிளில் எனக்கு இப்படி தான் போட்டிருக்குது, நம்ம தப்பாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ அவங்க வச்சுருக்க பைபிள் அப்படி 2 லட்சம் 3 லட்சம்னு போட்டிருக்கான்னு நினச்சேன். நான் 5,80,000 பேர்னு அடிக்கடி நான் சொல்லி கொண்டு வருகிறேன். எதிர்த்து வந்தவங்க எத்தனை பேரு? 10 லட்சம் பேர். ஆனா அவர்கள் யுத்த வீரர்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த 5,80,000 பேர் யாரா? பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலிகள், எதையும் அவர்களால் செய்ய முடிந்த அந்த துணிந்து நிற்கக்கூடியவர்கள், அந்த வீரர்கள். இப்படி பாதியை காட்டிலும் கொஞ்சம் அதிகம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பராக்கிரமசாலிகள். அப்படி வச்சுக்கிட்டு இவன் தைரியமாய் போய் அவர்களை என்ன செய்ய முடியும்? தாராளமா மேற்கொள்ள முடியும். ஆனால் இவன் அதை செய்யலை. இவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை சார்ந்து கொண்டான். நம்ம அநேக நேரம் அதுதான், எனக்கு பலன் இருக்குதுங்க, என்னால எல்லாம் முடியுங்க, நான் அதை செய்வேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, என்னால் முடியும், நான் செய்வேன். இப்படி சொல்லிட்டு தான் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். ஒன்று, தேவனுடைய தயவு நமக்கு தேவை. அது எந்த காரியங்களில் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, பயணங்களானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் முதலாவது தேவனுடைய அந்த கிருபை தயவு நமக்கு தேவை. அடுத்ததாக நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களோ நம்முடைய நண்பர்களோ அவருடைய உதவி நமக்கு தேவை. எந்த காரியமானாலும் சரி. இங்க வரும்போது அதனால தான் சொல்றான், என்கிட்ட இருக்கிற ஜனமெல்லாம் மிகவும் அதிகமானவர்களை ஆண்டவரே, அது எனக்கு தெரியும். அதாவது பலத்தில் அதிகமானவங்க எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் அவங்கள நம்பி வரல. இந்த 5,80,000 பேரும் பராக்கிரமசாலியா இருக்கிறாங்களே, இவங்கள நம்பி ஒண்ணு நான் அந்த யுத்தத்துக்கு போல. உம்மை சார்ந்து கொண்டேன், நீங்க தான் எனக்கு என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டான். அதனால்தான் அவனுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. அதனால்தான் துணைக்கு வந்தார். தொடர்ந்து அதை விட்ட வரியிலிருந்து வாசிப்போம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோ. அருமையா இங்க சொல்லி வர்றான் பாருங்க. ஏராளமான இந்த கூட்டத்திற்கு, இவனுக்கு அது தெரியுது. எப்படி தெரியுது? ஓ, ஏராளமான கூட்டம் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிறது குறைவு தான், இருந்தாலும் பலசாலிகள்ங்கிறது தெரியுது. இருந்தாலும் வந்திருக்கிறவங்க ஏராளம். அது 10 லட்சம் நம்ம கணக்கு சொல்லுது. ஏராளம். கர்த்தருடைய பார்வையில் அந்த ஏராளம் ஒன்றும் இல்லை. நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம்ல, இந்த காரியம் முடியாதுங்க, இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படிங்க செய்ய முடியாதுங்க, இதுக்கு எனக்கு தொடர்பே இல்லைங்க, நீ எனக்கு ஆகாது. நம்ம எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை முடிப்பதுதான் கர்த்தர். அல்லேலூயா. எது நம்முடைய பார்வையில் மிகவும் பெரிதாய் தெரிகிறதோ அதை சுலபமாய், அதை ஈஸியாய் நடத்துபவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும். சில நம்முடைய வியாதிகள் நமக்கு ரொம்ப பெருசா தெரியலாம். நம்முடைய வியாதிகள் ரொம்ப பெருசா தெரியலாம். நான் இப்ப அங்க ஒரு டோர் மேட் ஒன்று வாங்கி போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல புதுசா. அது இங்க போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க போடுவேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் கௌரி அதை சுத்தப்படுத்தும் வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா அது இங்க எதுக்கு போட்டிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது, இங்க உள்ளதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி. ஒரு நாள் சுத்தி பத்தி பார்த்து காணும். அவங்க எங்க வச்சிருந்தாங்கன்னா எடுத்து இங்க போட்டுக்கிருவேன். ஒரு நாள் கேட்டோம்மா, அங்கே மேட்டு கிடந்துச்சே எங்கம்மா அப்படின்னு. இன்னும் இங்க இருக்கு பாஸ்டர் அப்படின்னாங்க. அது இங்க காலுக்கு போடுறதுக்கு தாம்மா வச்சிருக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஏன்னா சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும், அது பயன்படுறது காலுக்கு அங்கங்க போடுறதுக்கு. இங்க போட்டிருக்கிறேன். ஏன் அங்க போட்டிருக்கிறேன்னா, நிற்கும் போது எனக்கு பாதத்தில் ஒரு வலி உண்டு. சில நேரம் காலை தூக்கி இங்க இருக்கிற அந்த புல்பிட் மேல காலை வச்சு அழுத்திக்கிட்டு இருப்பேன். புல்பிட் மேல வைப்பேன். அதனால கொஞ்சம் மத்துன்னு இருக்கட்டுமேனு அதை போட்டேன். வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அப்போ நான் அடிக்கடி சொல்லப்போல என்னுடைய அந்த
பலவீனங்களை நான் பலவீனமாய் யோசிப்பது இல்லை. அதனால தான் நான் நிற்கிறதுக்கும் இது வரைக்கும் ஊழியத்தில் ஓடுறதுக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, என்னுடைய பலவீனங்களை நான் பலவீனமாய் யோசிப்பதில்லை. ஏன்னு சொன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாடல்ல வரும்போது பாடினது போல, தாயின் கருவுல வரும்போதே அவர் நம்மை தெரிந்து கொண்டவர் அல்ல, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்தவர். அல்லேலூயா. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்ம அறிஞ்சிருக்கிறார். அவர் நம்மளை வெறுமனே அறிந்து கொள்ளல, ஒரு நோக்கத்தோடு அறிந்து கொண்டார். அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அநேகரை அழைத்தார், தெரிந்து கொண்டு நம்மை கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அழைத்ததற்கு, தெரிந்து கொண்டதுக்கு, வேறு பிரித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்காது. அது எந்த பலவீனமாகட்டும், எந்த கஷ்டங்களாகட்டும், எந்த நஷ்டங்களாகட்டும், அவர் அறியாதபடி ஒன்று நமக்கு வராது. அதை விசுவாசிப்போம். நம்ம அதை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்வோம். பலவீனம் வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப உன்னை சோர்ந்து போயிடும், ரொம்ப சோர்ந்து போயிடும். இல்லை, ஆமா, இந்த மனிதன் நீங்க அதான் சொல்றேன். உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு, சும்மா அந்த கூட்டத்துக்கு எதிராக சண்டை போட வந்திருக்கையா, துணைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கலாம். அது சொல்லலை. நிறைய கூட்டங்கள் இருக்கியா, எங்களுக்கு சோர்வுகள் தெரியுது. அப்படி இருந்தாலும் எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பலசாலிகள், அதை நான் நம்பி வரலையா, உம்மை நம்பி வருகிறேன். நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரையை நம்பி இல்லை, உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு சுகத்தை கொடுங்க. எனக்கு இருக்கிற வேலைகள் தொழில்கள் இல்லை, உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி எல்லாவற்றிலும் நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்யறதில்லை, கைவிடுறதில்லை. நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருவார், துணையாளராய் இருந்து கொண்டே வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சிறந்தவர். ஒரு மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி விரும்பக்கூடியவர். அதற்கு நம்ம இணைஞ்சு போனோம், அவ்வளவுதான். நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்வதும் விட்டு விடுவதும் நம்முடைய கரத்தில் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், இந்த ஷோகேஸ்ல எல்லாம் சில பொருள்களை வச்சிருக்கிறாங்க. கடைகளுக்கு போகும்போது அந்த துணி கடைக்கோ இல்லை நகை கடைக்கோ வேற எந்த கடையிலன்னு தெரியல, அந்த சில டிஸ்பிளேன்னு போட்டு ஏதோ ஒன்று பொம்மைகளுக்கு மாட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம், அதை பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் வாங்கணும்னு சொல்லி போட்டுட்டு போய் அதை பார்த்துட்டு போய் சில நேரம் அதுதான் வேணும்னு கேட்பாங்க. அங்கே இல்லாட்டினா அதை எடுத்து தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை எடுத்து கொடுப்பாங்க. அது ஒன்று அவனுக்கு பிஸ்னஸ், எடுத்து கொடுப்பார்கள். அது வைத்திருக்கிறாங்க அங்க. அப்போ போய் அதை வாங்கிக் கொள்வது யாருடைய கடமை? தேவையானவர்கள். யார் தேவையோ அவங்க போய் கேட்டால் தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். முன்னாடி இந்த அடிக்கடி ஜிஹெச் போகும்போது சிஸ்டர் சொல்லி அனுப்பாங்க, நீங்கள் போகும்போது சாப்பிட்டுக்கங்க அப்படிம்பாங்க. சாப்பிட்டா யார் காசு கொடுக்கறது அப்படிம்பாங்க. சிலன்னு சொல்லுவாங்க, நான் தாரேன் அப்படிமா, இல்லை நான் போகிறேன் அப்படிமா. எங்கே ஆரம்பிச்சேன்னா, இங்கே டீ குடிக்கலாம், இங்கே டீ குடிக்கலாம், இங்கே குடிக்கலாம், ஜிஹெச் போயிடுவேன். வரும்போதும் சரி, இங்கே டீ குடிக்கலாம், இங்கே குடிக்கலாம், வீடு வந்து சேர்ந்துருவேன். இது ரொட்டி நடக்கிற காரியங்கள். சில நேரம் அங்கே யாராவது இருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க, அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு டீ குடிச்சுட்டு வருவேன். இல்லைன்னா இங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலான்ட்டு போயிட்டு அதே மாதிரி வந்து சேர்ந்துருவேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாய் தெரியலாம், நம்முடைய போராட்டங்கள் பெரிதாய் தெரியலாம், நம்முடைய நிந்தைகள் அவமானங்கள் நம்முடைய பார்வையில் பெரிதாய் தெரியலாம். உதவிக்கு இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, யாருமே எனக்கு உதவிக்கு இல்லையே என்று நாம் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஆனா நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, அல்லேலூயா, நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது
அவர் நமக்கு துணையை இருந்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் நம்மை விட்டு போனாலும் சரி, அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர். அல்லேலூயா. அந்த நமக்கென்று வைத்த வேலைகள், தொழில்களை நமக்கென்று கொடுக்கக்கூடியவர். அதை வேற யாரும் பறித்து கொள்ள முடியாது. நமக்கென்று இருக்கிற சுகத்தை அவர் நமக்கென்று கொடுக்கக்கூடியவர். அதில் எந்த யாராலும் தடுக்க முடியாது. நாம் செய்வதெல்லாம் ஒன்று, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் செய்ய வேண்டியது அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் எனக்கு, நீங்க தான், அவரையே நான் பிடித்துக் கொள்வோம். அதாங்க வாசிக்கிறோம். அவரை சார்ந்து, இந்த உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் அருமையா இங்க சொந்தம் கொண்டாடி கொண்டே வரோம். இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இப்ப சொல்ல வரல. அந்த உரிமை, எங்கள் என்ற ஒரு உரிமையோடு இவன் போய்கொண்டு இருக்கிறான். பொதுவுல இல்லை, எங்கள் என்ற ஒரு உரிமை. எந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அப்படி சொல்லணும், எந்த இடத்துல எங்கள்னு சொல்லணுமோ அங்க சொல்லணும். நான் சொன்ன இந்த 1984-85 இந்த கிராம ஊழியங்களில் இருக்கும்போது வேலூரில் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தேன். அதில் இந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும், செங்கம் முழுவதும் அநேக இடங்களில், கிராமங்களில் எங்களுடைய கால்பட்டிருக்குது ஊழியங்கள். மதுரையில் ஒரு சில பகுதி, சேலத்தில் ஒரு பகுதிங்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த செங்கம் பகுதியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு பாஸ்டர் ஜான் வெஸ்லின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த பகுதியை பொறுப்படுத்தி செய்வார். எங்களுக்கு செலவு ஸ்தாபனம் செய்யும், அவர் நின்று காரியங்களை செய்வார். அவர் நல்லா பேசுவார். ஆமாம், அவர் இல்லை, இப்போ கர்த்தருக்குள் போயிட்டாரு. அவர் எங்கேயாவது போய் சொன்னால் அந்த கிராமத்தில், அப்போ அந்த கிராமம் மாதிரி பழக்கம், ஏதாவது ஒன்றுன்னா பக்கத்தில் அவங்க ஏதாவது இருந்தால் பேனா வச்சிருக்கா கூட அப்படிம்பாரு. கிராமத்தில் யார் பேனா வச்சிருப்பா? படிக்கிற பிள்ளைங்க 1-2 வந்தால் அவங்க கையில் இருக்கும். அப்படி இருந்தால் அதை வாங்கிட்டு தான் சும்மா எழுதுவார். யார் வியாதியில் இது யாருன்னா, இது நம்ம பிள்ளை தான், கொஞ்சம் மந்திரி சாமி அப்படிம்பாங்க. அப்போ ஜபம்லாம் சொல்ல தெரியாங்க கிராமங்களில், மந்திரிக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம பிள்ளை தான் பாரு, வாய் மூடும், உன் புருஷன் கேட்டானா உன்னை வெட்டிடுவான். நம்ம பிள்ளைன்றிய, நான் இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறேன், நீ இன்னைக்கு தான் என்ன பார்க்குற, நம்ம பிள்ளைன்ற, உன் பிள்ளைன்னு சொல்லு அப்படிம்பாரு. அங்கே போய்கிட்டு இது நம்ம புள்ள மந்திரிங்க, நம்ம புள்ள ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும்? இது நம்ம பொண்டாட்டி அப்படின்னா எப்படி இருக்கும்? இது நம்ம புருஷன்னா எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல நான் சொல்லணுமோ அதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மன்னு சொல்றது ஒரு கௌரவமாச்சு. இது நம்ம குடும்பங்க, இது நம்ம பிள்ளைங்க, இது நம்மங்கிறது ஒரு கௌரவமாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது எந்த இடத்துல நம்மங்கிறத உபயோகப்படுத்தணுங்க தெரிஞ்சு உபயோகப்படுத்தணும். எல்லா இடத்துலையும் நம்மங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, உபயோகப்படுத்தினா அது சரியாகாது இல்லையா? இங்க வரும்போது அவன் சொல்றான், தனிப்பட்ட ரீதியில் உறவு கொள்ளுகிறான். ஏன் அப்படித்தான் சொல்லிட்டே வரான். எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன், நாங்க உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா, நீங்க தாயா எங்களுக்கு தேவன், வேற யாரும் எங்களுக்கு இல்லை என்று அறிக்கை செய்கிறானுங்க. சொல்லிட்டு மன்சர் உண்மை, அங்க யுத்தத்துக்கு போறது யாரு? ஆசாவும் ஆசாவை சார்ந்தவளும் தான் யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றான், மனித உண்மை மேற்கொள்ள விடாதையும். அப்ப அர்த்தம் என்ன? நாங்க தோத்து போனோம்னா நீங்க தோத்து போன மாதிரியா? நாங்க ஜெயிச்சோம்னா நீங்க ஜெயிச்ச மாதிரியா? அதனால நாங்க தோத்து போகிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனித உண்மை மேற்கொள்ள விடாதேயும். ஏன்னா உண்மை சார்ந்துதான் நாங்க வாரோம், உண்மையே நம்பி இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அப்ப எங்களுக்கு ஒரு காரியங்கள் நடக்கிறது என்றால் உம்முடைய நாமம் கெட்டு போகும், உம்முடைய நாமத்துக்கு தான் அது பாதிப்பு.
அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று இங்கே சொல்லுகிறார். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுக்கு வரும்போது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவானவர் அந்த தரிசனத்தில் சொல்லும்போது, சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உமக்கு கடினமா? எப்பையா நான் முள்ளில் உதைச்சேன்? எப்போ உமக்கு பண்ண? ஆமா, நீ சபையை துன்பப்படுத்துகிறாயே, அது என்னை துன்பப்படுத்துகிறாய். சபையை துன்பப்படுத்துவது என்னை துன்பப்படுத்துகிறாய். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வட இந்தியாவில் எவ்வளவு மோசமான காரியங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நியூஸ் பார்க்குற பழக்கம் செல்லுலையாவது பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? ஒரு காரியம் இல்லை. எல்லாம் அந்த ரோட்ல போட்டு இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாதுக்கு விற்கிறது கூட, இது இந்து ராஷ்டிரம் ஏன் விற்கிற? ஒரிசாவில் இதை ஏன் விற்கிறான்னு அடிச்சு பாவம். அவன் 5-10க்கு விற்கிறவன். அவனை பார்த்தாலே அவ்வளோ மோசமானவனா இருக்கிறான், அந்த பிச்சைக்காரன் மாதிரி. அவன் போட்டு ஒரு 10க்கு 10 இடம் கூட இருக்காது, அதில் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். இப்படி பெரிய மால்கள்ல இருந்து சர்ச்சு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க, போய் ஜன்னல்களை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு கோரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது முடியாது. இதோட உபத்திரவ காலங்களுக்குள்ள வந்திருக்கிறோம், அது ஒரு பகுதி. ஆனால் இது உலக லெவல்ல இது சுத்தி வரும். உங்களுக்கு பிஜேபிக்கு, மோடிக்கு உலக லெவல்ல இது என்ன செய்வோம்? முதல்ல ட்ரம்ப்ட்ட இருந்து வரும் பிரச்சனை. வருமாறு சீக்கிரம். ஏன்னா பிபிசில இருந்து இது நியூஸ்களில் போட்டு உலக லெவலில் அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உலக லெவலில் கண்டனம் தெரிவித்து இருக்கிறாங்க. அது நடக்கும், கடைசி நாளில் நடக்கக்கூடியது நடக்குது ஒரு பகுதி. இதெல்லாம் அவருடைய வருகைக்கு ஆதாரங்கள், ஆரம்பம். இதெல்லாம் நடக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அங்கே ஒரு சுமுகத்தை கொடுக்கட்டும். சுமுகத்தை கர்த்தர் அங்கே கட்டளையிட வேண்டும். அவ்வளவு அகோரமா பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அங்க செய்யறாங்கன்னா அது யாருக்கு விரோதமாய் செய்யறாங்க? கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறார்கள். அதான் சொல்லணும், ஏன் ஜனங்கள் மேற்கொள்ள விடாதீங்க. அவங்க எங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க தோத்த மாதிரி, அதனால வேண்டாயா அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். யாரு முறியடிச்சதங்க? கர்த்தர் தான் முறியடிச்சாரு. இந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு போனாங்கன்னு வாசிக்கல, யுத்தத்துக்கு நின்னாங்க அணிவகுத்து, அவ்வளவுதான். எப்படி கர்த்தர் முறியடிச்சிருக்க முடியும்? யுத்தம் செய்ய போனார்கள்னு வாசிக்கல, யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அணிவகுத்து நிக்கிறாங்க ரெடியா. ஆனா இன்னும் இவர்கள் சண்டையை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். அவர்கள் முறிந்து ஓடினார்கள். எப்படி அது நடக்கும்? 1,85,000 பேர் ஒரே இரவுல, ஆமா, கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி சாகடித்தார். ரதங்களின் சத்தம் அவர்களுக்கு, ரதங்களின் இரைச்சல் காதுல கேட்டது. ஓடுறாங்க, தலதெறிக்க ஓடுறாங்க. ஐயோ, மற்ற இடங்கள்ல இருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலர்கள் நம்மோடு யுத்தத்துக்கு அவர்கள் ஓடுங்கள். ஆனா இஸ்ரவேலர்கள் யுத்தத்துக்கு அன்னைக்கு போகல. அந்த சத்தங்களை கர்த்தர் கொடுத்தார், இரைச்சலை கொடுத்தார். ரதங்கள் வரக்கூடிய சத்தத்தை கொடுத்தார். பயந்து ஓடினார்கள். இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்றார்கள். இங்கல்ல, வேற இடங்கள் அதை வாசிக்கிறோம். அதே போல அங்க ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும்
முன் மறந்துடக்கூடாது, ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க, அவங்க ஓடுறாங்க. அவ்வளவுதாங்க. அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க, அவங்க ஓடுறாங்க. நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து பார், கர்த்தருடைய சமூகத்தில் நீ நின்று பார். உனக்கு விரோதமாய் வரக்கூடியதான உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓடும். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லிப்பார். உனக்கு விரோதமாய் வரக்கூடியதான எந்த போராட்டங்களானாலும் சரி, எந்த நெருக்கடிகளானாலும் சரி, அது உன்னை விட்டு ஓடும். கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய பலவீனங்களை மாற்றுவதற்கும், நம்முடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கும், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சும்மா நிற்போம். ஆனாலும் நீங்க சும்மா நில்லுங்க. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணாம யுத்தம் பண்ண வரல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம சும்மா இருக்கல. எனக்கு முடியும், நான் போறேன், என்னால முடியும், எனக்கு முடியாதுதான், நான் போறேன், நம்ம அங்க போய் நின்றுகிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் சும்மா இருக்காரு. நம்ம சும்மா இருந்தோம்னா நமக்காக அவர் இறங்கி வர்றாரு. அல்லேலூயா. அதனால நீங்க சும்மா இருங்க. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அதுதான் இங்க நடக்குது. ஆசை சார்ந்து கொண்டான், இவன் சும்மா இருக்கிறான். இவனுக்கும் யூத ஜனங்களுக்கும் முன்பாக அந்த ஜனங்களை கர்த்தர் முறியடித்தார். முறியடிக்கிறதுனா என்ன? இல்லாம பண்றதுங்கிறத சொல்லலாம், ஆனா முழுமையா அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது. இப்போ இந்த மரம் ஒடிகிறதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? முறிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. பொதுவாக மரங்களை சில மரங்களை முறிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. முறிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு லெவல்ல இருக்காது. இப்போ நம்ம வெட்டுறோம் அப்படின்னா ஒரு ஒழுங்குல இருக்கும், அறுக்குறோன்னா ஒரு ஒழுங்குல இருக்கும். ஆனா அது ஒடிஞ்சு விழுகுது. அந்த ஒடிஞ்சு விழுகுதுன்னா சொடக்குன்னு ஒடியுது. முறியறதுங்கிறது அப்படி இல்லை. அது ஒரு ஒழுங்குல இருக்காது. அது கீழே விழுகும் போதே ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு, இந்த முறுக்கு சுத்துற மாதிரி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு அது விழுகும். அந்த அந்த இடமே வித்தியாசமா இருக்கும், ஒடிஞ்ச இடங்க. அதுதான் முறிகிறது. முறிகிறதுனா அது ஒழுங்கற்ற ஒரு நிலைமை. திரும்ப அதை சேர்க்க முடியாது. அதை எலும்பு முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எலும்பு ஒடிகிறதுங்கிறது வேற, எலும்பு முறியறதுங்கிறது வேற. எலும்பு ஒடிஞ்சிருச்சுன்னா ஒரே மாதிரி அதை ஈஸியாக கட்டிடுவாங்க. முறிஞ்சிருச்சுன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸ்கள்லாம் எடுத்து அதில் வச்சு ரெடி பண்ணி அவங்க அதை பேண்டேஜ் போடணும். அது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் முறிவு என்பது. அப்ப இங்க என்ன செய்தாரா? முறியடித்தார். அவர்கள் ஒரு நிலைமையில் இல்லாதபடி அவர்களுக்கு ஒரு சின்னாபின்னத்தை அங்கு கட்டளையிட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் எப்ப துரத்துறாங்க? எல்லாம் செத்த பாம்பு அடிக்கிறவன் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை இது. கர்த்தர் அவங்கள முறியடிச்சிட்டாரு. இப்ப அவனுக்கு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல விரட்டல. ஏன் விரட்டல? இல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை நம்பி அவர்கள் நின்றார்கள். கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரித்தார். அதனால மனுஷங்கள் மேற்கொள்ள விடாதேன்னு சொன்னதுனால இவர் அவர்களை முறியடித்தார். முறியடித்து ஓடுற வேகத்தை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு இப்போ என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஓடுற நாயை கண்டா தெரியாத அந்த பழமொழி. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பைபிள் இப்பதான் தீவிரமா வாசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலவள உங்களுக்கு தெரியலாம். ஓடுற நாயை கண்டா தான் விரட்டுற நாய்க்கு தொக்கும்பாங்க.
ஓடுற நாயை கண்டா விரட்டுற நாய்க்கு தொக்குன்னு சொன்னா, ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய் ஈஸியா விரட்டிக்கிட்டே ஓடுமா. ஆனா அந்த ஓடிக்கிட்டு இருக்க நாய் கொஞ்சம் நின்று அப்படி திரும்பி பார்த்துச்சுன்னு சொன்னா, விரட்டிட்டு ஓடுற நாய் என்ன செய்யுமா? திரும்பி ஓடிடுமா. இது பழமொழி. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இப்ப அவர்களை விரட்டி கொண்டு ஓடுகிறார்கள். கர்த்தர் முறியடித்தார். இப்ப அந்த 10 லட்சம் பேரும் ஒன்றும் பண்ண முடியாதவங்களா இருக்கிறாங்க. இப்ப இவங்க 5,80,000 பேரும் என்ன செய்யறாங்க? விரட்டுகிறார்கள், துரத்துகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம் அப்படியே. திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. திரும்ப அவர்கள் பலன் கொள்ளாதபடி, திரும்ப அவங்க எழுந்திருக்காதபடி அவர்கள். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், எத்தனை பேர் ஒரு பெரிய ஜாதியா இனமாவே வேதத்துல இல்லை. சின்ன சின்ன ஜனங்களாய் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. பெரிய ஒரு இனமா எதிர்த்து நிற்கக்கூடியவர்களா இதுக்கு பின்னாடி வரல. அந்த எத்தியோப்பியர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற அந்த நீக்ரோ இனத்தை சார்ந்தவர்கள். அந்த இன்னைக்கு இருக்கிற எத்தியோப்பிய தேசமே அதுதான். இதில் போட்டுக்கிறது அந்த எத்தியோப்பிய தேசமே. இன்னைக்கு பைபிளில் இருக்கிற நிறைய பேர்கள் இன்னைக்கு இருக்குது, பேர் மாறி இருக்குது ஊர்கள், அவ்வளவுதான். அந்த எத்தியோப்பியா அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை முறிந்து விழுந்தார்கள். முன்பாக நொறுங்கி போனார்கள். ஆமா, முறிந்து விழுந்தது மாத்திரமல்ல, நொறுங்கி போன. நொறுங்கி போறதுன்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம போறது. அதாவது அந்த இருக்கிற உருவத்துல இருந்து ஒண்ணு இல்லாம போறது, அவ்வளவுதான் நொறுங்கி போறதுன்னா. இப்ப எல்லாம் அந்த முறுக்கு இருக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த முறுக்கு எடுத்து கையில வரவும் கம்மி பாருங்க, என்ன ஆகும்? நொறுங்கி. அதுக்கப்புறம் அது முறுக்கு மாதிரி தெரியுமா? செவு மாதிரி தான் தெரியும், இல்லை மிச்சர் மாதிரி தான் தெரியும். பெரிய மிச்சரு இல்லை, இல்லை அவிக்காத ஒரு முட்டையை எடுத்து அப்படியே அமைக்க பாருங்க, என்ன நல்லா தெரியும். இன்னும் அது நொறுங்குவது. எல்லாம் வீட்டில் இருக்கிற கண்ணாடி டம்ளர் எடுத்து கிளை போட்டு பாருங்க. கண்ணாடி டம்ளர் எடுத்து அப்படி போட்டா என்ன ஆகும்? நொறுங்குவது. அதுக்கப்புறம் ஒன்றும் சேர்க்க முடியாது. அது ஒன்றும் சேர்த்து ஒட்டுவதற்கு முடியாது. முறிவது வேறு, நொறுங்குவது வேறு. இங்க அதான் நடக்குது. நொறுங்குண்ட இருதயமுடையவர்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். 51 சங்கத்தில் வரும்போது வாசிக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நொறுங்கி. அநேக நேரம் நம்முடைய இருதயம் நொறுங்கி போகுதுங்க. நம்ம நினைத்தது நடக்காமல் போகக்கூடிய சூழ்நிலையில, நமக்கு வர பலவீனங்கள் மத்தியில, நமக்கு வர கஷ்டங்கள் மத்தியில, அநேகர் நம்மை குறித்து தூஷணமான வார்த்தைகளை சொல்லும்போது, நாம் செய்யாத காரியத்தை செய்தாய் என்று சொல்லும்போது, பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸாம் வரும்போது அவங்க இருதயங்கள்லாம் என்ன ஆகிறது? நொறுங்கி போகிறது. எப்படி நான் இதை பண்ண முடியும்? இதை நான் என்ன செய்ய முடியும்? அவங்கவுங்க வசதிக்கு தகுந்து, அவ்வளவுதான். அவங்கவுங்க வயதுக்கும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்து, அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த இருதயங்கள் நொறுங்கி போகிறது. எதிர்காலம் என்னவாய் முடியும்? ஆமா. ஆனா இங்க எத்தியோப்பியருக்கு கர்த்தர் அந்த கிருபை செய்யல. ஆனா உனக்கும் எனக்கும் அவர் அதை ஒட்டுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நொறுங்கி போன இருதயத்தை இயேசுவின் ரத்தம் கொண்டு ஒட்டுகிறார். கீலேயாத்தின் பிசினி தைலமாகிய அவருடைய ரத்தம் கொண்டு உடைந்து போன உள்ளங்களையும் சரீரங்களையும் அவர் என்ன செய்யக்கூடியவராயிருக்கிறார்? ஒட்டக்கூடியவராயிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். தொடர்ந்து வாசிப்போம் அப்படியே. மிகுதியாய் கொள்ளையடித்து. கொள்ளையடிக்கணும்னா, பொதுவா கொள்ளையடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அடுத்தவங்க பொருளை சும்மா எடுக்கிறது இல்ல,
ஆமாம், அவன் இருந்தான்னா அவனை வெட்டி போட்டு அவனை எடுக்கிறது, அவனை ரூம்குள்ளே போட்டு பூட்டி போட்டு அதை எடுக்கிறது, எவ்வளவு எடுக்க மட்டும் அவ்வளவும் தூக்கிட்டு ஓடுறது. இதுதான் கொள்ளையடிப்பது. எது வேணும் எது வேண்டாங்கிறதெல்லாம் இல்லை, கிடைச்சதெல்லாம் சுருட்டு. ஏன்னா அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவங்க எதனா வீடா என்ன கொள்ளையடிக்கிறதுக்கு? எப்படி கொள்ளையடிக்க முடியும் அவங்கள? யுத்தத்துக்கு வரக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 1 மாசமா 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். யுத்தத்துக்கு அவங்க சாப்பாடெல்லாம் அவங்க தான் எடுத்துட்டு வரணும், அவங்க துணிமணிகள் அவர்களை தான் எடுத்துட்டு வரணும். பழைய நாட்களில் வஸ்திரங்களுக்கு மிகவும் அந்த முக்கியத்துவம் கொடுத்த காலங்கள் அது. இப்பவும் அப்படிதான். இப்போ என்ன கொடுக்காமலா இருக்கிறாங்க? ஆணோ பெண்ணோ வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். அப்போ அதுக்கு விலையேறப்பட்டதாக இருந்தது எல்லாமே. இன்னும் அதுக்காக இப்போ விலை இல்லைன்னெலாம் கேட்காதீங்க. அன்றைக்கு இருந்த காரியங்கள் வேறு. அப்போ அவர்கள் சில ஆடை, அந்த சில அணிகலன்கள் அணிஞ்சிருப்பாங்க, சில யுத்த கருவிகள் வைத்திருப்பாங்க, வில்லு, அம்பு, ஈட்டி. அன்னைக்கு துப்பாக்கி 47, அந்த AK-58, இது 52 இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு வில்லு, அம்பு, உண்டிக்கோல், அதுக்கப்புறம் அந்த ஈட்டி, இந்த இவ்வளோ பெரிய கத்தி, ஆமாம் குத்துவாள்னு சொல்லுவாங்க. இந்த பொருள்கள் தான் அவங்க கையில் இருந்துச்சு. இதையெல்லாம் போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொள்ளையாடினார்கள். யுத்தத்திற்கண்டு அன்னைக்கு தனியாக ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க, அன்னைக்கு இராணுவத்துக்கெல்லாம் ஆள் எடுக்கலை. நான் கூட மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு ஒரு தடவை போயிருந்தேன். நான் போன அன்னைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்குன்ட்டாங்க, வந்துட்டேன். அதோட சரி, அதுக்கப்புறம் போகலைங்க. அப்பெல்லாம் அந்த ஹைட் வெயிட் இருந்தாலே போதும் கொண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த காலங்கள் அது. இப்போதானே அதுக்கு தனியாக எக்ஸாம் எழுதணும், அதுக்கு அந்த டெஸ்ட்டுகள் இதெல்லாம் பல ரீதிகளில் பார்த்து அதை கொண்டு போகிறாங்க. அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அங்கே வரும்போது அந்த கொள்ளையடித்தார்கள். அங்கே இருக்கிற பொருள்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்தாங்க? எடுத்தாங்க. அப்போ அந்த மிலிட்ரிக்கு மாதிரி ஆள் எடுக்கிறது இல்லை. அன்னைக்கு ஊரில் இருக்கிற எல்லாருமே போகலாம் சண்டைக்கு, யார் வேணாலும் போகலாம், ஊரு கூடி சண்டைக்கு போகலாம், அவ்வளோதான். கொள்ளையடிக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கலாம், அரசாங்கம் கேட்காது. செத்து போனாலும் அரசாங்கம் ஒன்றும் ஏன் செத்தன்னு கேட்காது, அவ்வளோதான். அரசாங்கத்தை நீ போய் கேட்க முடியாது. வீட்டில் இருக்கிறவங்கள ஏன் வீட்டில் இருந்து போனாங்க, ஏன் செத்து போனாங்கன்னு கேட்க முடியாது. எல்லாரும் யுத்தத்துக்கு போகலாம், உன் சாப்பாட்டு பொருள் உன் பொருளெல்லாம் நீ எடுத்துக்கணும். யுத்தத்தில் எவ்வளவு நீ கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ நீ எடுத்துக்கலாம், அரசாங்கம் கேட்காது, அதை நீ எடுத்துக்கொள்ளலாம். அதனால யுத்தத்துக்கு தீ விரிச்சு போவாங்க. போனால் கிடைக்கிறதெல்லாம் நமக்கு தான் அப்படின்ட்டு போவாங்க. இங்கே அதுதான் நடந்தது. கொள்ளையடித்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். பக்கத்தில் இருந்த சில பட்டணங்கள், இந்த கேரார்னு போட்டுக்குது, எவ்வளவு கிலோமீட்டருங்கிறது எனக்கு சரியா தெரியல. அதனால சுற்று பட்டணங்களை எல்லாம் அவர்கள் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தரால் பயங்கரம் உண்டாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நினைச்சு பார்க்க முடியாத ஆபத்துகள். சில நேரம் நம்ம சொல்றோம்ல, சில அந்த விபத்துகளை பார்த்தா ஓ பயங்கரமா இருந்துச்சுங்க, ரொம்ப கோரமா இருந்துச்சுங்க. சில நேரம் அந்த விபத்துகளை நம்ம பார்த்தா சொல்றோம். சிலர் கஷ்டப்படுறத ஐயோ பயங்கரமா கஷ்டப்படுறாங்க, எதிரி கூட வரக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமா அனுதினமா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் இங்க வரும்போது கர்த்தரால் பயங்கரம் உண்டாயிற்று அவங்களுக்கு. ஏன் கர்த்தரால் பயங்கரம் உண்டாயிருச்சு? அரசாங்கம் முன்ன வச்சு போறான், நீர் எங்களுக்கு துணை நிலையா, அதை சொல்றான். அதுக்கப்புறம் மனிதர்கள் உண்மை மேற்கொள்ள விடாதேங்கிறான், உண்மையை சார்ந்து கொண்டோம்னு சொல்றான். இதெல்லாம் கர்த்தர் கவனித்தார், இதெல்லாம் கேட்டாரு. அதனாலதான் அவரே முறியடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு பயங்கரத்தை கொடுக்கிறார். எத்தியோப்பிய ஜனங்களுக்கு ஒரு பயங்கரத்தை கட்டளையிடுகிறார். என் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் நீ வருகிறாய் என்று சொல்லி அவர்களுக்கு பயங்கரத்தை கட்டளையிட்டார். அதான் அதை வாசிக்கிறோம். அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிட்டு, வெளியில கொள்ளையிட்டது மட்டும் இல்ல,
பட்டணத்துக்குள்ள போனா என்ன கிடைக்கும்? யுத்தத்துக்கு போகும்போது கொஞ்சம் சாப்பாடு, ஒரு 10 சப்பாத்தி கிடைக்குது, 4 சப்பாத்தி கிடைக்குது, ஒரு கத்தி கிடைக்குது, ஒரு கப்படா கிடைக்குது, ஒரு ஈட்டி கிடைக்குது, அவன் போட்டிருக்க 4 துணி கிடைக்குது. இதெல்லாம் ரைட்டுங்க, இது கிடைச்சது. பட்டணத்துக்குள்ள போனா ஆடு மாடு மிருகங்கள், அவன் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து சுகம் எல்லாம் வீட்டில் தான் இருக்கும். பட்டணம் அந்த ஊர்னோட பட்டணம்னா போட்டிருக்குது. பட்டணம்னா என்ன? பெரிய இடம். சென்னை பட்டணம், சென்னை பட்டணம். வேற ஏதாவது பட்டணம் பாங்க தமிழ்நாட்டில்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க வசனத்தை சொல்றீங்களா? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பட்டணம் கிடையாது. மெயின் சென்னை தான் பட்டணம்னு சொல்லுவாங்க. சென்னை தான் பட்டணமாங்க. இனி காலப்போக்கில் வேணா அது பட்டணங்கள் ஆகலாம். இதுல இருந்து கொஞ்சம் சின்ன ஊர்கள், அது அவ்வளவுதான். பட்டணம் சென்னை தான் பெரிய ஒரு பட்டணம் என்று சொல்லக்கூடிய. இங்க வந்து ஒருத்தன் கொள்ளையடிக்க வரான வைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 1/4 பாகம் தங்க நகை எல்லாம் இங்க இருக்கும். கடைகளுக்கு போனாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்தத்தில் 90% இங்கே சென்னையில் தான் இருக்கும். இந்தியாவிலேயே சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற தங்கைகள் நகைகளில் உள்ளது 90% சென்னையில் தான் இருக்கும். இந்தியாவிலே அதிகமாய் தங்கங்கள் விலை போகக்கூடிய இடம் தமிழ்நாடு. அதிகமாய் வாங்கக்கூடியதான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் தங்கம். ஏன்னா அதெல்லாம் அந்த வெளிநாட்டு பணங்கள், அதனால அவங்க வாங்குறாங்க. அது 1,10,000 என்னமோ போயிடுச்சு நினைக்கிறேன். 15 போயிடுச்சா, 20க்கு மேலே போயிடுச்சு. இல்லை, அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 1 லட்சம் போகணும்னு சொன்னோம். அது 20 போயிடுச்சு போல இருக்குது. நீ என்ன சொல்றது? நான் மேலே போய்கிட்டே இருக்கிறேன் பாரு அப்படின்னு. சரி சரி, ஏதோ நமக்கு தேவையில்லை இல்லையா? பட்டணத்திற்குள் போவார்கள் என்றால் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு அதிகமான காரியங்கள் கிடைக்கும். அவங்க விரும்புறதெல்லாம் எடுக்கும். எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம், அவங்க விரும்புறதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்தா போதும். வெங்கல பூட்டை உடைச்சு விளக்குமாற திருடணும் அப்படிங்கிற கதை வேண்டாம். வெளியில கிடக்கிறது வெங்கல பூட்டு. அந்த பூட்டை உடைச்சிட்டு ஒருத்தன் உள்ள போனானா, அங்க போய் தொடப்பத்தை திருடிட்டு போனானா, அதான் விளக்குமாறு. வெங்கல பூட்டை உடைச்சு விளக்கமாற திருடின கதம்பாங்க பழமொழி. விளக்கமாறுனா தொடப்பம். வெளியில கிடக்கிறதே வெங்கல பூட்டு, அதை எடுத்துட்டு அப்படியே போயிருக்கலாமே. அதை உடைச்சிட்டு உள்ள போய் எதை எடுத்தானா? தொடப்பத்தை எடுத்தான். அது எதுக்கு பிரயோஜனம்? அந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாங்க. எது அவங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட்டணத்துக்குள்ள போய் சில வேளை இதை பார்த்து எடுத்துட்டு வந்தது கூட, இது நல்லா, இதை போட்டு இதை எடுத்துக்க, மாத்தி மாத்தி அப்படி எடுத்துக்கோ. அதான் பட்டணத்தை கொள்ளையடித்தார்கள். நான் தொடர்ந்து வாசிப்போம். மிகுதியாய் அகப்பட்டது பாருங்க. கொள்ளை மிகுதியா இருந்துச்சா, நிறைய இருந்துச்சான் பட்டணத்துல. அடுத்ததுல மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும், கொட்டாரம்னா அந்த மாட்டு கொட்டில், மாடை கட்டி வைக்கிற இடம், அது கொட்டாரம்னு பேரு. கொட்டாரங்களையும் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு. ஆமா, சாய்த்து கொண்டுனா என்ன? சொந்தமாக்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது சாய்ச்சி விடல, அதை சாஞ்சிருச்சுன்னு சொல்லி. சாய்த்து கொண்டுனா தங்களுக்கு சொந்தமாகிக்கிட்டு வந்துட்டாங்க, பத்திக்கிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அணி அணியாய் பத்தி கொண்டு வந்தார்கள். அப்ப எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க பாருங்க. இவன் கேட்டது ஒன்றுதான். என்ன கேட்டா? நீங்க எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, உண்மை சார்ந்து வர்றோம், இந்த ஜனங்கள் எங்களை மேற்கொள்ள விடாதேன்னு தான் கேட்டான், அவ்வளவுதான். ஆனா தேவன் அங்க செய்த காரியம், அவர்களை முறிந்தோட பண்ணினார். அல்லேலூயா. அப்படி பண்ணினது மாத்திரம் அல்ல, திரளான கொள்ளைகளை கட்டளையிட்டார். போகும்போது வழியிலேயே பட்டணத்தை போய் அழிச்சு பட்டணத்துக்குள் இருந்த பொருள்களையும் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு வந்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம், இவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான்.
நம்ம கர்த்தரையை சார்ந்து கொள்ளுவோம். நாம் எதிர்பார்க்கிற அந்த கொள்ளை, நம்ம எங்க போய் கொள்ளையடிக்க போறது? நமக்கு அது வேலையும் இல்லை, நம்ம தொழிலும் இல்லை. நமக்கு இருக்கிற வேலைகள், தொழில்களை கொள்ளை பொருளாய் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வருமானங்களை கொள்ளை பொருளாய் நமக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குரிய ஞானங்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். சரீரத்தில் ஒரு பலனை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். நாம் விரும்புவதை நாம் விரும்புவதற்கு அதிகமாகவே நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். யோபு 8ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். யோபு 8:7. ஆமா, உம்முடைய துவக்கம், ஆசாவுடைய துவக்கம் அற்பமாத்தான் இருந்தது. பயந்து போய் நின்னா, கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கு என்கிட்ட, ஆனா பலசாலிகள் ஏராளமான அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். பயந்தான். அவனுடைய ஆரம்பம் அற்பம். அற்பம்னா அது ஏளனமா பார்க்கறது. எத்தியோப்பியர் அப்படிதான், டே நாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் பாடுறா, உன் என்ன செய்யறோம் பாடுறான்னு சொல்லி இருப்பான். அற்பமாய் பார்த்தார்கள். ஆரம்பம் அற்பம். நம்முடைய காலமும் அப்படித்தான். 2025 அற்பமாய் துவக்கின நாட்கள் நமக்கு உண்டு. பிரச்சனையோடு துவக்கின நாட்கள் உண்டு, நேரங்கள் உண்டு. போராட்டத்தோடு துவக்கின நாட்கள் உண்டு. ஏன் இந்த வருடம் இப்படி இருக்கிறது என்று யோசித்த நாட்கள் உண்டு. அதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட காரியங்களும், நம்முடைய வேலைகள், தொழிலும், குடும்பத்திலும் அது இருந்தது உண்டு. தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே உம்முடைய முடிவு சம்பூர்ணம். அப்படி நம் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த வருஷம் முடிக்கும் போது அவர் அற்புதம் செய்வதற்கு கடைசி நேரங்கள் போதும். ஏன்னா இங்க ஆசாவுக்கு எத்தியோப்பியருக்கும் சண்டை வர அந்த கடைசி நேரத்தில் தான் அவர் இறங்கினார். ஆரம்பத்திலே அதை செய்யலை. இவங்களெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர்களை முறியடித்தார். அந்த கடைசி நேரம் இன்னும் 2-3 நாட்கள் உண்டு. திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்களுக்குள்ளாகவும் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. உடைய வேலையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உடைய தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உன் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உன் மனசுல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நீ எதிர்பார்ப்பதை இந்த 3 நாட்களாய் கர்த்தர் கொடுக்க முடியும். அதை விசுவாசிப்போம். கடைசி நேரத்தில் கூட அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். அதை செய்வார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உனக்கு எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்தவர் இன்னும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எந்த காரியங்களாய் இருந்தாலும் அதை நம்மை விட்டு முறிந்து ஓடவும், அது நொறுங்கி போகவும் கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆராதனையை புதிய வருஷத்துல தான் நம்ம பார்க்க முடியும். 2026 தான் பார்க்க முடியும். இந்த வருஷத்துல பார்க்க முடியாது. பரிசுத்த ஆராதனை இந்த வருஷத்துடைய கடைசி ஆராதனை. அவர் நமக்கு இதுவரைக்கும் துணையாய் இருந்தவர் இன்னும் துணையாய் இருப்பார். நமக்கு விரோதமாய் வர்ற வியாதிகளை, நமக்கு விரோதமாய் வர்ற இருக்கிற கடன் பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, வேலைகள், தொழிலில் வர பிரச்சனை, ஊழியங்களில் வர பிரச்சனை, படிப்பில் வர பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து அதை நொறுக்கி போடுவார். திரளான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். திரளான ஒரு கொள்ளை பொருளை போல இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். அது நமக்கு கொடுப்பார். அந்த நிச்சயத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட இன்றும் என்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரமா. எல்லா ஸ்தோத்திரம்.